அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. இன்று திருத்தப்பட்ட சிறப்பு எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிட்டிருக்காங்க. இது வெளியிட்ட வச்சு பிஜேபியும் அதிமுகவும் கொண்டாடி திளைக்கிறார்கள். அதாவது இப்போதான் உண்மையான வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு. இனிமே திமுக தில்லுமுள்ளு செய்ய முடியாது, இனிமே நாங்க தேர்தல் தைரியமா எதிர்கொள்வோம்னு சொல்லிட்டு தமிழிசை உள்ளிட்ட பிஜேபி காரங்களும் ரொம்ப கொண்டாடுறாங்க. அதே போலதான் எடப்பாடி பழனிசாமியும் திமுக இனிமே பல்வேறு நாடகங்களை நடத்தி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, அதையெல்லாம் மக்கள் நம்பாதீங்க என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு நீண்ட நெறிய அறிக்கை விட்டுருக்காரு. அப்படி இவங்கெல்லாம் கொண்டாடுற அளவுக்கு என்ன வாக்காளர் பட்டியல்ல நடந்தது என்று சொல்லி தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்றாங்க, கேளுங்க. மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்பட்டும் வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,46,76,755. பெண் வாக்காளர்கள் 2,77,1,332. ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233. தேர்ட் ஜெண்டர் 7,191. மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் 4,19,355. எனுமரேஷன் பேஸில் பிஎல்ஓஸ் வீடு வீடாக பிஎல்ஏ உடன் குறைஞ்ச பட்சத்தில் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெயர்ந்த தவறுகள். பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னு? அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் 98 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க. அதுல மொத்த வாக்காளர்கள் சிறப்பு எஸ்ஐஆர் திருத்தம் செய்வதற்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதிக்கு முன்னாடி 6,41,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ சிறப்பு திருத்தம் செய்ததுக்கு பிறகு 5,43,00,000க்கு 76,755 வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. 98 வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. இத குறித்து ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, மாற்றுத்திறனாளிகள் எத்தனை, திருநங்கைகள் எத்தனை, அதெல்லாம் இப்ப இவங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்னாங்க, கேட்டுக்கிட்டீங்க. இப்ப நம்ம என்ன புள்ளி விவரங்கள் கொடுக்க போறோம்னாக்க, இந்த திருத்தம் மொத்தம் பண்ணினது எந்தெந்த மாநிலங்கள்ல பண்ணாங்கன்னாக்க, பீகார்ல தமிழ்நாட்டை விட அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பீகார். அங்கேயே 47 லட்சம் வாக்காளர்கள் தான் நீக்கிருக்காங்க. அதுல என்ன ஒரு திருத்தம்னாக்க, ஃபர்ஸ்ட் அவங்க நீக்கினது 65 லட்சம் வாக்காளர்கள். அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள்லாம் இதுல முறைகேடு நடந்திருக்கு என்று சொல்லி கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் இந்த யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டாங்க அந்த லிஸ்ட் கேட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்ற நீதிபதி கூட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட் கொடுத்ததுல அதுல நிறைய வாக்காளர்கள் காங்கிரஸ்க்கு வரக்கூடிய பெண்கள், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க. நீக்கிறதா கண்டுபிடிச்சு உயிரோட இருக்கிறவங்கள செத்து போனதா நீக்கினதையும் அதையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 65 லட்சத்துல இருந்து 47 லட்சமா குறைச்சாங்க. உச்ச நீதிமன்றம் போனதுக்கு பிறகுதான். அடுத்தது மேற்கு வங்கத்துல நீக்கி இருக்காங்க. மேற்கு வங்கத்துல 58 லட்சம் வாக்காளர்களை தான் நீக்கி இருக்காங்க. மொத்தம் மேற்கு வங்கத்துல 294 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அங்க மொத்த வாக்காளர்கள் 7 கோடிக்கு மேல இருக்காங்க. அதுல வெறும் 7 கோடிக்கு மேல இருக்கிற மேற்கு வங்கத்துல தமிழ்நாட்டை விட அதிக வாக்காளர்கள் கொண்ட மேற்கு வங்கத்திலேயே 58 லட்சம் பேர் தான் நீக்கி இருக்காங்க. இதனாலதான் இந்த பிஜேபியும் அதிமுகவும் கொண்டாடு. திமுக நாடகங்களை நடத்துவாங்க, நம்பாதீங்க என்ற அந்த வார்த்தை எதனால வந்ததுன்னா இதனாலதான். இப்ப தமிழ்நாடு மேற்கு வங்கத்தோட, அதாவது சட்டமன்ற தொகுதியை கொண்டது தமிழ்நாடு. மேற்கு வங்கத்துல அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிற மாநிலத்திலேயே வெறும் 58 லட்சம் வாக்காளர்களை தான் நீக்கிறாங்கன்னா, அப்போ இங்க ஏதோ மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்குது. நம்ம கொடுக்காத வாக்காளர்கள்லாம், அதாவது திமுகவுக்கு வரக்கூடிய வாக்காளர்கள்லாம் நீக்கி இருக்கிறாங்க என்பது இந்த 2 கட்சிகளும் கொண்டாட்டத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே போலதான் இன்னும் மற்ற மாநிலங்கள்லயும் நீக்கி இருக்காங்க. கோவாவுல 10 லட்சம், புதுச்சேரியில 1 லட்சம், இப்படி எல்லாம் நீக்கி இருக்காங்க. அங்க எல்லாம் பிஜேபி ஆளும் மாநிலங்கள். அங்க எல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போறதுல பார்க்கலாம் அங்க என்ன மாதிரியான குரல்
குரல்கள் வெளிப்படுது என்று அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்கள் எதுனாக்க தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, இந்த கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இப்போ இங்க தமிழ்நாட்டை மட்டும் குறி வச்சு 98 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல நீக்கிருக்காங்க. அப்போ திமுக மட்டும் நாடகம் ஆடுதுன்னு போது அப்போ திமுக ஓட்ட குறி வச்சு நீக்கி இருக்காங்க என்பதை நாம நல்ல ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது. இப்ப இன்னும் 2 வார காலம் நீக்கினவங்க சேர்த்தவங்களுக்கு புதிதாக வாக்காளர்கள் சேர்ப்பவர்கள் விடுபட்ட வாக்காளர்களை மீண்டும் சேர்க்கறதுக்கு அடுத்த 2 வார காலம் முகாம் நடத்துறாங்க. அந்த முகாம்ல போய் சேர்க்க வேண்டியவங்க சேர்த்துக்கலாம். திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை வருது. அதுக்குள்ள இங்க என்ன நமக்கு டாஸ்க் இருக்குதுன்னா, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய குளறுபடிய தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு. அது என்னன்னா 1200 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற முறையில அத வரையறுத்திருக்காங்க. வாக்குச்சாவடியை அப்படி கொண்டுட்டு வந்ததுல கொடுக்கப்பட்ட அவகாசத்துக்குள் விடுபட்டவர்களை இணைக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா பழைய வாக்குச்சாவடி எண்ணுடன் தற்போதைய பட்டியலை ஒப்பிட்டு வாக்காளர்களை சரிபார்க்கணும். பழைய பட்டியலோட தற்போதைய வாக்காளர்களை ஒப்பிட்டு வாக்காளர்களை சரிபார்க்கணும் போது இப்ப பூத் வாக்குச்சாவடி 1200 பேருக்கு ஒண்ணுன்னு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த வாக்குச்சாவடி வாக்காளர்கள் அந்த பாகத்துக்கு மாறலாம், இன்னொரு பாகத்துக்கு மாறலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். இவங்க எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சு யாரை எங்க சேர்க்கணும், எங்க புது வாக்காளர்களை சேர்க்கணும், எந்த வாக்குச்சாவடியே என்று கண்டுபிடிக்கிறதுல இங்க சிக்கல் இருக்கு என்று சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்க கொடுக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் விடுபட்டவர்களை இணைப்பது ரொம்ப கடினம். ஏன்னா இந்த சிக்கல் இருக்கிறதுனால இந்த விடுபட்டவர்களை இணைப்பது ரொம்ப கடினமான பணி. அதுக்கு தீர்வாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாக்குச்சாவடி பாக முகவர்களை புதுப்பிக்கணும். எந்த பூத்துல யார சேர்க்கணும் அப்படிங்கறதுக்கு பாக முகவர்களை BLA 2 புதுப்பிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த தகவல் தொழில்நுட்ப அணியில போட்ட டிஜிட்டல் ஏஜென்ட்களை மீண்டும் புதுப்பிச்சு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யணும். எவ்வளவு நாளைக்குள்ளனாக்க இந்த 2 வார காலத்துக்குள்ள இந்த வேலைகளை செய்து புதிய வாக்காளர்களை விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்கிற வேலையை பார்க்க முதல்ல நம்ம அடையாளம் கண்டுக்க வேண்டியது என்னன்னா எந்தெந்த வாக்காளர்கள் விடுபட்டவங்க. ஒரு தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் கூட விடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம இந்த தீவிர திருத்தம் பணியில ஈடுபட்டு எல்லா வாக்காளர்களுக்கும் நம்ம போன் போட்டு கூப்பிட்டு உங்க படிவத்தை முதல்ல பூர்த்தி செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருந்தோம். இப்போ 98 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்கன்னு போது ஒரு பக்கம் அதிமுகவும் பிஜேபியும் கொண்டாடி திளைக்கும் போது அப்போ எந்த வாக்காளர்களை நீக்கினார்கள் என்பது இங்க நமக்கு கேள்விக்குறியா இருக்குது. இப்போ வாக்காள நீக்காளர்கள் எல்லாம் நம்ம செக் அவுட் பண்ணமாக்க அப்ப தெரிஞ்சிடும் இது திமுகவுக்கு ஃபேவரான வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்களா, எப்படி நீக்கினார்கள் என்று அந்த பட்டியலை நம்ம செக் பண்ணாமக்க புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம எப்படி இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கணும் என்று நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இதுல சேலத்துல மட்டும் சாருக்கு முன்னாடி இந்த திருத்தத்துக்கு முன்னாடி 30,537 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. இந்த திருத்தத்துக்கு பிறகு 26,68,18 வாக்காளர்கள் திருத்தத்துக்கு பின்னாடி புதிய வாக்காளர் பட்டியல்ல இருக்காங்க. மொத்தம் நீக்கப்பட்டது ஒரு மாவட்டத்துல சேலத்துல மட்டும் 3,62,429 பேர் ஒரு மாவட்டத்துல மட்டும் நீக்கி இருக்காங்க. அப்படின்னா முதல்ல நம்ம இதையெல்லாம் செக் அவுட் பண்ணணும். தகுதி வாய்ந்தவர்களை நீக்கி இருக்காங்களா இல்லது உண்மையிலேயே இறந்தவங்களை நீக்கி இருக்கிறாங்களா. இப்ப மேற்கு வங்கத்துல தமிழ்நாட்டை விட அதிக வாக்காளர்களை கொண்ட அதிக சட்டமன்ற தொகுதியை கொண்ட மேற்கு வங்கத்துல வெறும் 58 லட்சம் வாக்காளர்களை தான் நீக்கி இருக்காங்கன்னா அப்ப அங்க 58 லட்சம் பேரு தான் இறந்தவர்கள் இருக்காங்களா. யார் யார் நீக்கினவங்க எந்த லிஸ்ட்ல இறந்தவர்களை மட்டும் நீக்கி இருக்காங்களா இல்ல ஊர் விட்டு ஊர் போனவங்களை நீக்கி இருக்காங்களா என்ற அந்த லிஸ்ட். ஊர் விட்டு ஊருனாக்க மாநிலம் விட்டு மாநிலம் மாறினவங்களா, இனிமே இந்த ஊருக்கு வரவே மாட்டாங்க அப்படின்ற இதுல இருக்கிறவங்கள நீக்கி இருக்காங்களா என்னன்னு நம்ம தீவிரமா அது ஆய்வுக்கு உட்படுத்தணும்.
இந்த மாதிரி திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை வராமல் செய்திருப்பார்கள். அதனாலதான் இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் கொண்டாடுறாங்க. இந்த மாவட்ட லிஸ்ட், மாவட்ட வாரியா இந்த வாக்காளர்கள் பட்டியல லிஸ்ட விட்டுருக்காங்க. அதையும் பாருங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு மாவட்டமா நம்ம செக் பண்ணி இந்த இறுதி டிசம்பர் 14க்குள்ள இந்த முடிவு வருது. இல்ல பிப்ரவரி 17ல இறுதி வாக்காளர் பட்டியல் வருது. இந்த நீக்கப்பட்டவங்க யார் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிப்போம். பிப்ரவரி 17 மீண்டும் கொடுத்த அந்த சேர்க்க சொன்னீங்களா, சேர்த்துட்டாங்களா அப்படின்னு உறுதிப்படுத்தணும். பிப்ரவரி 17ல வர இறுதி வாக்காளர் பட்டியல்ல இப்போ நமக்கு ரொம்ப 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 மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலம் இது. மேற்கு வங்கத்தை விட இங்க அதிகமான வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க போது இங்க ஏதோ பிஜேபி தேர்தல் ஆணையம் கூட்டணி வச்சு தகுடுத்தம் பண்ணிருக்கிறாங்க என்பது உறுதியா இருக்குது. தமிழிசை உறுதியா சொல்றாங்க, நாங்க வெற்றி பெற்றுருவோம், இது எங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம். தமிழிசையும் எடப்பாடியும் சொல்லும் போது கண்டிப்பா இது திமுகவுக்கு எதிரான வேலையை செஞ்சிருக்கிறாங்க என்பது உறுதியாக இருக்குது. இத நாம எப்படி முறியடிப்போம் என்று நாம சிந்தித்து செயல்படக்கூடிய நேரம் இது. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்து இந்த தேர்தல் மோசடியிலிருந்து நாம எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய கருத்தை நம்மோட பகிர்ந்துக்குங்க. அது வரைக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.